நம்ம முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா டெல்லி போயிருந்தாரு. பல விமர்சனங்கள் வந்துச்சு. போய் வந்து பிரதமர் அவர்களை மீட் பண்ணது வந்து வெறும் 10 நிமிஷம் தான். இதுல என்ன பேசியிருப்பாரு, என்ன செஞ்சிருப்பாரு, அவரோட கருத்தை எப்படி முன்னாடி வச்சிருப்பாரு. அமித்ஷா அவர்களை வந்து மீட் பண்ணல. அவர் வந்து டைம் கொடுக்கல. சோ அவாய்ட் பண்றாரா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை. இதுல வந்து ராகுல் காந்தி அவர்களை பார்க்கல, சோனியா காந்தி அவர்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வந்து வந்துச்சு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து டெல்லியில இருக்க மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒரு பிரைவேட் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அது என்னன்றதை விரிவா பார்க்கலாம். ராஜகோபாலன் அப்படின்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. அதே மாதிரி அவருக்கு பாதுகாப்பும் வந்து இது வரைக்கும் யாருக்கும் தராத ஒரு பாதுகாப்பு வந்து டெல்லியில கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் வந்து டைரக்டா வந்து பிரதமர் அவர்கள் மீட் பண்றதா இருந்துச்சு. 4:22க்கே வந்து அவரை உள்ள கூப்பிட்டாங்க. இந்த சந்திப்பு பாத்தீங்க அப்படின்னா 35 நிமிஷம் வந்து நீடிச்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா சுமூகமா தான் இருந்துச்சு. 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. 35 நிமிஷம் பேசினாங்க அப்படின்னா எவ்வளவு பேசிருப்பாங்கன்னு நம்மளாலேயே யூகிக்க முடியுது. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி 10 நிமிஷம் அப்படின்னா அந்த பூக்கொத்து கொடுக்கறதுக்கும் அந்த சால்வை போக்குறதுக்கும் தான் டைம் சரியா இருந்திருக்கும். ஆனா 35 நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க. பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதாவது எப்படி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா புதுசா ஆட்சி அமைச்சிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுல. புது ஆட்சி. அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல பாக்குறாரு பிரதமர் மோடி அவர்கள். சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பார்த்திருக்காங்க. அந்த சந்திப்பு வந்து 1 மணி நேரம் வந்து நீடிச்சிருக்கு. சோ நிறைய விஷயங்கள் வந்து அதுல பேசியிருக்காங்க. சோ அடுத்த மாசம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணோம்ல. சோ அந்த விஷயமாவும் நிறைய போயிருக்கு. அப்புறம் வெள்ளி அறிக்கையும் அதை பத்தின விஷயங்களும் அங்க நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினதா அவர் சொல்றாரு. 1 மணி நேரத்துக்கு மேலேயே பேசினதா அவர் சொல்றாரு. நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பினான்சியல் ரீதியா, ஏன்னா நிறைய நிதி தேவைப்படும். சோ இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாரிகளிடம் சொல்லி இதை நிதானமா படித்து இதுக்கு என்ன முடிவு பண்ணணும் அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பினான்சியல் ரீதியான ஒரு குழுவை வந்து அடுத்த வாரம் நான் சென்னைக்கு அனுப்புறேன்ற மாதிரியும் ஒரு உறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. சோ ஆனா அதுக்கு இடையில நிறைய அதிகாரிகளை மீட் பண்ணதாகவும் சொல்றாரு. சோ அவர் வந்து காலையில கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து சில மூத்த அதிகாரிகள் எல்லாம் நிறைய பேர்த்த மீட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இங்க பரப்பப்பட்ட விஷயங்கள்லாம் வேற. அவர் வந்து மதிக்கல, அவரை கூப்பிடவே இல்லை, இனிமே தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்குமா அப்படியே அப்படியே நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால பரப்பப்பட்டது. ஆனா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மூத்த பத்திரிகையாளர் பேட்டி அளித்திருக்காரு. மக்களை உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் பாக்குறேன்.